வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறத, நம்ம பேச்சுவார்த்தையை லிமிட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவோம், நம்ம பேசணுங்கிறதுக்காக தேவையில்லாத டாப்பிக்கையும் பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, யாரையாவது பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தோணும். ஏதாவது பாவம் பண்ணுறதுக்கு அது நம்மளை தூண்டும். அதனால நம்ம பேசுகிற பேச்சை லிமிட்டடாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம போயிட்டோம்னா அது நம்மளுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. உதடுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் ஒரு அருமையான கிறிஸ்பி சிக்கன் ஃபிங்கர் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ், சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக பண்ணிடலாம். வெளியே கடையில் போய் வாங்குறதா இருந்தால் ரொம்ப காஸ்ட்லி. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஃப்ரைட் சிக்கன் கிடையாது. இது நம்ம ஒரு சிங்கிள் கோட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையான டேஸ்டான கிறிஸ்பி சிக்கன் ஃபிங்கர் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்பப்போ டிப்ஸ் இருக்கும். ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஃபைனல் ப்ராடக்ட் நல்ல கிறிஸ்பியாக அருமையான டேஸ்ட்டில் வரும். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு முதல்ல போன்லெஸ் சிக்கன் நம்ம கடையில் வாங்கிக்கலாம். கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி சிக்கன் ஃபிங்கருக்கு கட் பண்ணி கொடுங்கன்னா நிறைய கடையில் கரெக்டான சைஸில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனா இந்த மாதிரி போன்லெஸ் பிரெஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டிலே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தி இருந்துச்சுன்னா நம்மளே வீட்டில் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த செஸ்ட் பீஸ் ரொம்ப திக்காக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நீட்டமாக ஃபஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் கட் பண்ணால் கரெக்டான சைஸுக்கு வந்துடும். ரொம்ப திக்கான பீஸாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா சில நேரம் உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கிறிஸ்பி ஃப்ரை பண்ணுறதுனால வெளியே உள்ள லேயர் டக்குன்னு வெந்துடும். அப்போ உள்ளது வேகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தின் லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விரல் சைஸுக்கு, சுண்டு விரல் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நீட்டமாக கட் பண்ணியாச்சு. இப்போ கிராஸில் கட் பண்ணிடலாம். எந்த லென்த்து வேணுங்கிறது ஏற்ற மாதிரி இவ்வளோ லென்த் இருந்தால் தான் சிக்கன் ஃபிங்கர் பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும், நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் நல்லா வரும். ஸோ இதுதான் இதோடைய லென்த்து. இப்போ சில பீஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நம்ம நல்ல ஒரு கத்திரிக்கோல் வச்சுட்டு பாதியாக கட் பண்ணிட்டோன்னா தின் பீசஸ் ஆயிரும். ஆனால் லென்த் நம்மளுக்கு இதே லென்த் வேணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி கரெக்டான பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம மேரினேஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபிங்கர் சைஸுக்கு கட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ மேரினேட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, நார்மல் வத்தல் பொடி தான் நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. லெமன் ஒரு பாதி லெமன் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் மேரினேஷனுக்கு. இஞ்சி பூடு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 2 மணி நேரம் இதை மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா மேரினேட் ஆனால் தான் சிக்கன் சாஃப்டாகும். சாஃப்ட் ஆனால் தான் ஈஸியாக வேகும். அதனால் இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கிறிஸ்பி சிக்கன் ஃபிங்கருக்கு தேவையான அவுட்டர் கோட்டிங் என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இது நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன், உரைப்பு இருக்காது, கொஞ்சம் கலருக்காக. அது கூட 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு பவுடர் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நிறைய சில்லி பவுடர் சேர்த்தா கொஞ்சம் பெப்பர் பவுடர் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 2 ஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். இது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது எல்லாம் நம்ம சேர்த்துருந்த சில்லி பவுடர், பெப்பர், உப்பு எல்லாமே இந்த மைதா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை, நான் வீடியோக்காக அப்படி போடுறேன். நீங்கள் மொத்தமாக போட்டு ஃபுல் அந்த மைதா மாவு அந்த கோட்டிங் நம்ம சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற 2 பிரெஸ்ட் பீஸுக்கு 2 கப் மைதா மாவு. இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா 1 கப் மைதா மாவு ஆக்கிக்கோங்க. இல்லை கூட எடுத்திருந்தீங்கன்னா இன்னொரு கப்பு கூட நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம்.
கார்ன்ஃப்ளவர் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உதறிடுங்க. நல்லா உதறி இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த பொடியெலாம் வந்து இருக்கக்கூடாது. நான் இப்போதைக்கு எடுத்து வைக்கிறேன். இன்னொரு பிளேட்டில் இதை வந்து நல்லா உதறி எதுவுமே இல்லாமல், இந்த பொடி இல்லாமல் இன்னொரு பிளேட்டில் இப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் எடுக்கிறேன். இதில் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை உள்ள எண்ணெய் வேண்டாம். ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் நல்லா உதறி வச்சுருக்கிறேன். அதனால் அந்த மாவு எதுவுமே இருக்காது. எண்ணெய் சூடான உடனே ஒவ்வொரு பீஸாக நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது தான். அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்தால் என்ன ஆகுனா, நம்ம போட்ட உடனே வெளியே உள்ள மாவுலாம் டக்குன்னு கருகிரும். வெளியே பார்க்குறதுக்கு வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே சிக்கன் வந்து வெந்திருக்காது. அதனால நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஹீட் ஆன உடனே இந்த சிக்கன் ஃபிங்கர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம போட்ட உடனே கிண்டக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம கிண்டினோன்னா அந்த வெளியே உள்ள அவுட்டர் லேயர் எல்லாமே உதிரியாக வந்து வெளியே வந்துடும். ஸோ ஒரு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி நவுட்டி விடுங்க. நவுட்டி விடும்போது அது ஃப்ரை ஆகும். இது ஃபுல்லாகவே நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் டோட்டல் ஆகும் இது வேகிறதுக்கு. மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வச்சு அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டால் போதும். பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதுக்கு மேலே நம்ம விட்டோன்னா டக்குன்னு கருகிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இதை அழகாக எடுத்துடலாம். எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. இது கூட நம்ம சாஸ் இல்லைனா மைனஸ் வச்சு சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.